மூன்று காரியம். இயேசு பேசினார் என்பதற்கு அடையாளம் தேவை. இயேசு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தேவை. விசுவாசம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தேவை. இந்த மூன்று காரியங்களை குறித்து வேதத்தில் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அப்போ கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி என்ன? அடையாளம் தேவை. மோசையோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் பார்வோன் கேட்பான். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் போய் சொல்லு. 10 வாதைகளை, மோசை கையில் கோல் இருந்தது, அது பாம்பாச்சு. பார்வோனுடைய மந்திரவாதிகிட்ட 10 பேர்கிட்ட கோல் இருந்தது, பாம்பாச்சு. இதுவும் பாம்பாகும், இதுவும் பாம்பாகும். பிசாசும் அற்புதம் செய்வான். நல்லா தெரிஞ்சுங்க தேவ மக்களே. எனக்கு அடையாளம் அற்புதங்கள் இயேசு மட்டும்தான் செய்வார் என்பது அல்ல, பிசாசும் செய்வான். புரிஞ்சுக்கணும். பிசாசும் செய்வான், அற்புதங்கள் அதிசயங்களை செய்வான். இயேசுவும் அற்புதம் அதிசயங்களை செய்வார். ஆனா எது உண்மையானது என்பதை நீங்க கண்டறியணும். இயேசு பேசினார் என்பதற்கு அடையாளம் என்ன? என்கிட்ட ஆண்டவர் பேசினார் என்பதை நான் சொன்னா உங்ககிட்ட பேசியிருக்கணும். நான் ஊழியத்துக்கு இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் ஒரு ஊழியக்காரன், உங்களை ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கிறார் என்று சொன்னால் ஏற்கனவே கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்கணும். ஆமா பாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்டு, ஏற்கனவே கர்த்தர் என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு, நீங்களும் கரெக்டாக சொல்றீங்க. அதுதான் அடையாளம். கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வேத வார்த்தைகளை சத்தியங்களை போதிக்கிறேன் என்றால் வேத வார்த்தைகளின்படி நம்ம நடக்கணும். அதுதான் அடையாளம். கர்த்தர் சபை வாங்க சொன்னாரு, இடத்தை வாங்க சொன்னாரு, இதை செய்ய சொன்னாரு, பணம் இல்லை. கர்த்தர் சொல்றவர்கிட்ட பணம் இருக்காதா? நான் ஒரு இடம் இருக்கு, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்னா கட்ட போகிறேன், நான் பணம் இல்லாமையா கட்ட போவேன்? இப்போ ஊழியத்தை சொல்கிற கர்த்தர் ஊழியத்துக்கு பணம் கொடுக்காம ஊழியம் செய்ய சொல்வார்.